Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசு அரசாணை வழங்கியிருக்கு. எப்படிமா இருக்கு இப்போ உங்களுக்கு? பையனை கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கோங்கிறது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. இன்றைக்கு முதல்வராக இருக்காங்க. தம்பியோட ஆசையும் அதான். எப்படிமா இருக்கு? அன்னைக்கு பாதுகாப்பே இல்லாம இன்னைக்கு 7000 போலீஸோட பாதுகாப்போட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லபடியா போய் இவங்க ஒவ்வொன்றும் பண்றது வந்துட்டு இவங்க பண்ணதா நாங்க நினைக்கல. பையன் போய் நான் எங்களை நல்லா வச்சிருக்கானேங்கிறது எங்களால. அவரை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல தானே இவங்களுக்கு எதுக்கு இந்த அரசு வேலையெல்லாம் ஒரு சிலர் எழுதுறாங்களா? வேணும்னு போய் சாக போறது இல்லை. சொந்த பந்தமெல்லாம் இருந்துச்சு நமக்கு ஒன்றும் தெரியல. இப்ப யாருமே இல்லைங்கிறப்பதான் அதோட கஷ்டம். ஐயோ நம்ம பையன் இருந்தா நம்மளை பாப்பானே அப்படிங்கிறது இருக்கு. கரூர் வரக்கூடாது, இந்த மாதிரியான வேலைகளை வழங்கக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாங்க. அவர் வராருன்னா விட்டுருக்கலாம், அவங்களை சந்திக்க கூடாது, சாட்சிகளை கலைச்சிருவேங்கிறாங்க. நாங்க சொல்லவே இல்லையே அவர் குற்றவாளின்னு சொன்னாதானே நாங்க சாட்சியை கலைக்கிறது. ஆதன்சி மண்டலுக்கு பெரிய வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசு அரசாணை வழங்கியிருக்கு. எப்படிமா இருக்கு இப்போ உங்களுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சொல்லிட்டோம், பையனை கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கோங்கிறது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எங்களுடைய சூழ்நிலைக்கு கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கிருந்து தொடங்கிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா விஜய் அவர்கள் கரூர் வரும் பொழுது நீங்க அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்க, தம்பியும் வந்திருந்தாரு. இன்றைக்கு முதல்வராக இருக்காங்க. தம்பியோட ஆசையும் அதான், உங்களோட கனவும் அதான். எப்படிமா இருக்கு இப்போ? எனக்கு நாங்கள் இங்கே உட்காந்து ஃபோனில் தான் பார்த்தோம், அங்கே போய் நேரில் பார்க்க முடியல. இங்கேயே என்னால் நேரில் பார்க்க முடியல. 2 பேர்த்துக்கு தான் பர்மிஷன்ட்டாங்க. குழந்தை இருந்தனால குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கே இருந்துட்டேன், பார்க்க முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் அவரை பார்க்க முடியலன்னு. ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, கரூரே திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதனால் எங்கள் பையன் இல்லாதது ஒரு கஷ்டம், ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. அவன் இருந்திருந்தா அவனும் ஆளுக்கு முந்தி போயிருப்பான். அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் ஓடி போயிட்டேன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு பாதுகாப்பே இல்லாமல் இன்னைக்கு 7000 போலீஸோட பாதுகாப்போட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லபடியா போய் நல்லபடியா இருக்கணும். இந்த அரசாணையை வழங்குறத பத்தி முன்கூட்டியே சொன்னாங்களாமா? எப்படி இருந்தது, என்ன கேட்டாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி என்ன படிச்சிருக்கீங்கன்னு மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு, கூட பிறந்தவங்க வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை, எங்க பொண்ணு நான் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லல. அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் திடீர்னு கூப்பிட்டு ஆதார் கார்டில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொண்டு போய் கொடுத்தோம். எனக்கு தான் போடுறதா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன் நானும். அப்புறம் பார்த்தா நான் பெருசாக படிக்கல, 10வது தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஏஜ்டு வேற. சரி அப்புறம் பொண்ணுக்கு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம். சரினாங்க. அதனால அப்புறம் பொண்ணுக்கு போட்டாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா? ஏன்னா அண்ணன் பண்ணக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு அவன் எப்படி சொல்லட்டுங்க, இப்போ இவங்க ஒவ்வொன்றும் பண்றது இவங்க பண்ணதா நாங்க நினைக்கல. என் பையன் இப்படி போய் நான் எங்களை நல்லா வச்சிருக்கானேங்கிறது எங்களால சந்தோஷப்படுறதுக்கும் முடியல. ஆனாலும் சூழ்நிலை வாங்கியிருக்கோம். சந்தோஷமா அவன் இருந்து நாங்கள் எது பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம். அவன் இல்லாமல் எங்களுக்கு இப்போ எது நடந்தாலும் சந்தோஷம்னு சொல்றதுக்கு இல்லை, வாயளவில் சந்தோஷம் சொல்லிக்கலாம். ஆனால் மனசளவில் நெருடலாக தான் இருக்குது. அவன் இல்லாமல் நம்ம எது பண்ணாலும் எங்களுக்கு நெருடலாக தான் இருக்கு. அதுலேருந்து மீள முடியுதாம்மா? மீண்டுட்டீங்களா? எப்படி இதெல்லாம் வர முடியாது, என்னைக்குமே மீண்டு வர முடியாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும், நாங்கள் இல்லாத காலத்தில் எப்படியோ தெரியல, இப்போ வரைக்கும் எந்திரிக்கிறோம், அவன் ஃபோட்டோ பார்ப்போம். எப்பயாவது தோணுச்சுன்னா அவனோட ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். எனக்கு அவன் வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுவான் அதிகமாக. ஆனால் எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் தெரியாதுன்னு இல்லை, கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்குன்னா வாய்ஸ் மெசேஜ் ஈஸியாக இருக்குன்னு பண்ணிக்குவோம். அப்போ திட்டுறது, சண்டை போடுறது எல்லாமே வாய்ஸ் மெசேஜில் இருக்குது. அப்பப்போ அதை போட்டு கேட்டுக்கிறது, அது ஒரு ஆறுதல். அவன் இருக்கான், எங்கேயோ இருக்கான் அப்படின்னு அவனோட ஃபோட்டோஸ் வீடியோலாம் பார்த்துட்டு. ஒரு சொந்த அண்ணன் ஸ்தானத்துல இருந்து ஒரு இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் அவரை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல தானே இவங்களுக்கு எதுக்கு இந்த அரசு வேலையெல்லாம் ஒரு சிலர் எழுதுறாங்களாம். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரும் வேணும்னு போய் சாக போறது இல்லை, சாகவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயிருங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்க, எவ்வளோ பெரிய மதிப்பு. அந்த இழப்பு இழந்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் சொந்த பந்தமெல்லாம் இருந்துச்சு நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ யாருமே இல்லைங்கிறப்பதான் அதோட கஷ்டம். ஐயோ நம்ம பையன் இருந்தால் நம்மளை பாப்பானே அப்படிங்கிறது இருக்குது. எழுதுறவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க படித்து கஷ்டப்படுறாங்க, இத்தனை வருஷமாக படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், இந்த மாதிரி இவங்களுக்கு போய் கொடுக்குறீங்கன்னு பேசுகிறப்போ ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. எங்களுக்கு சும்மாவெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஒரு உயிரை கொடுத்துருக்கோம், அதுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு.
அதனால அது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான். இன்னைக்குமே கரூர் வரக்கூடாது, இந்த மாதிரியான வேலைகளை வழங்கக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஏன்டா அப்படின்ற மாதிரி தோணுதுங்களா? கண்டிப்பா அவர் வராருன்னா விட்டுருக்கலாம். ஏன் அங்க போறீங்க, போகக்கூடாது, அவங்கள சந்திக்க கூடாது, சாட்சிகளை கலைச்சிருவேங்கிறாங்க. நாங்க சொல்லவே இல்லையே அவர் குற்றவாளின்னு. சொன்னாதானே நாங்க சாட்சியை கலைக்கிறதுக்கு. நாங்க சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் யாருமே சொல்லல. நாங்க ஒருத்தருமே 41 குடும்பத்துல இருந்துமே யாரும் அவர் மேல நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்கல. இனிமேலும் வைக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த ஒரு கூட்டமானது நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்கம்மா? ஒருவேளை இந்த பாதுகாப்பானது அப்ப கொடுத்திருந்தா? கண்டிப்பா அப்ப கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நாங்க யாரும் அழுதுருக்க மாட்டோம். இந்த வேலை கொடுக்குற அவசியம் வந்திருக்காது. இந்த பாதுகாப்பு அன்னைக்கு கொடுத்துருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு அன்னைக்கு இல்ல. இன்னைக்கும் அதே மாதிரி கூட்டம் ரோட்ல நிற்கதான் செஞ்சது. என்ன மீட்டிங்னா ஒரு இடத்துக்கு போய் நின்னுட்டாங்க. இதே ரோட் ஷோவா அப்படிங்கறனாலும் கூட்டம் இருக்கதான் செஞ்சது. இருந்தாலும் இது அன்னைக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. இனிமேட்டுக்கு எல்லா பக்கம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். யாரா இருந்தாலும் ஒரு கூட்டமும் எதா இருந்தாலும். இல்ல இந்த 5000 பேரையும் இன்னைக்கு ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு தண்ணி வசதியில இருந்து எல்லா வசதிகளையும் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த வருத்தம் இருந்ததா உங்களுக்கு? என்னடா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஆனா அன்னைக்கே இது பண்ணியிருந்திருக்குன்னு ஒரு வருத்தம் இருந்ததா? இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்தப்போ கூட அன்னைக்கு இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா, சாப்பிடல எல்லாம் சொல்றாங்க, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காலையில இருந்து நின்னாங்கன்னா, எங்க பையன் 4 மணிக்கு தான் போனான். எங்க பையன் இல்லைங்க, நிறைய பேருமே சாயந்தரம் தான் போனவங்க. எல்லாம் வீட்டுல இருந்து ஊருக்கு வந்தவங்க, அங்க இருந்து வந்தவங்க யாருமே காலையில இருந்து அங்க தண்ணி குடிக்கல, அப்படி எல்லாம் அதனாலதான் செத்தாங்கலாம் சொன்னேன். எங்க பையன்லாம் மத்தியானம் சாப்பிட்டான். சாயந்தரம் 4 மணிக்கு போய் இப்ப ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிட்டுருக்கான். எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கான். இதை அதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு கொடுத்த பாதுகாப்பு அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு தண்ணி வசதி இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இப்படி நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேம்மா, இந்த 50 நாட்களை கடந்திருக்கு தாவேக்கானது. ஏன்னா இவ்வளவு பேரோட ஒரு நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அருகாமையில இருக்கவங்களாம் சொல்றாங்களா எங்க போனாலும் இந்த லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, கண்டிப்பா விஜய் அவர்களை நம்பி ஓட்டு போடுறது வீணாகல அப்படின்னு உங்களை சொல்றாங்க? கண்டிப்பா சொல்றாங்க. ஓகே, எல்லாரும் ஓகேங்கிறாங்க. பரவாயில்ல இப்போ. ஏன்னா நானே காலைல 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போய் நிக்கிற அளவுக்கு இருக்கு. முதல்ல 9, 9:30 ஆயிடும். இப்ப 9 மணிக்கே போற மாதிரி 8:30 எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. அது ஒரு இதுதான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு 2 போன் வந்துச்சு. நான் யாருன்னு தெரியல. 2 டைம் கட் பண்ணி விட்டேன். 3ஆவது டைமும் கட் பண்ணி விட்டேன். அப்படியே ஒரு 7 டைம் வந்துருச்சு. கடைசியில நைட்டு வேற நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி 2 டைம் பேசவும் செஞ்சேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. 3ஆவது டைம் இப்ப எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு, யாருடா நீன்னு தான் கேட்டேன். சிங்கப்பெண்ணை வர சொல்லிட்டு வந்தோன்னா அவன் போனை வச்சுட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நான் வேலைக்கு போனேன். என் கூட வேலை செய்யறவங்ககிட்ட போன் வாங்கி அந்த நம்பரை போட்டு பார்த்தா சுவிச் ஆஃப். இன்னும் கூட அந்த நம்பர் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. அதுவே நல்ல இதுதான். இப்போ அது சரியில்லைங்கிறாங்க. உண்மையாலுமே பேரை சொன்னோடனே அடுத்த நாள் அந்த போனே சுவிச் ஆஃப்ல இருக்கு மட்டும். இல்ல இவரை நம்பி போன கூட்டம் இவருக்கு சரியா ஆட்சி அமையாது, இன்னும் 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் ஆட்சியை கவிழ்ந்துரும் அப்படிலாம் சொல்றாங்களா? அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்றதா நாங்களும் சொல்றோம். கவிழ்ந்துச்சுன்னா அடுத்தது 200க்கு 200 தான். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திக்கும் பொழுது சொல்லிருந்தீங்க உங்க கையால அவருக்கு பிரியாணி அப்படின்னு. ஆமா, நாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். ரொம்ப ஒரு ஏமாற்றமா போச்சு. ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எங்க பாக்குறோம் என்னங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அப்புறம் நாங்க சரி சொல்லுவாங்கன்னு நாங்களே ரொம்ப ஐடியா போட்டு வச்சிருந்தோம். திடீர்னு பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ்ல அப்படின்ட்டாங்க. சரி கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் வேற வழி இல்லை, வீட்டுக்கு வரமாட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியல. ரெண்டா அதையும் நம்ம யோசிக்கணும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ அவரை கரூர்னாலே ஒரு பயமான ஊருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு எல்லாத்துக்கும். அவருடைய பாதுகாப்பையும் பார்க்கணும் சரின்னு. ஆனாலும் ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி எப்படியாவது கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல, வருவாங்க போல சஸ்பென்ஸானு. அப்புறம் இங்க வந்தா 2 பேரு நாங்களா ரொம்ப சங்கடமா போச்சு. 2 பேருன்னு ஒண்ணு. இங்க தாவேக்காவும் இன்னும் கொஞ்சம் பலம் கூடிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும் அதிமுகல இருந்து விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. கரூர் இப்போ முழுமையா தாவேக்கா கோட்டையா மாறிடுச்சா? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சிறப்புமா, ரொம்ப நன்றி. நீங்களும் உங்க பொண்ணும் இன்னும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றிம்மா.